வெல்கம் டு மை சேனல். மழை டைமில் சொரக்காவா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. சொரக்காய் பிடிக்காதவங்க கூட இப்படி ப்ரான் போட்டு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு பொடியாக நறுக்குன பூண்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பிடி கருவேப்பிலை போட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுமே இந்த மாதிரி ஒரு அரை தக்காளி சும்மா டேஸ்ட்டுக்காக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி குண்டு சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முழு சொரக்காயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இது சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக போடுறது. நிறைய போட்டிங்கன்னா இது குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக போட்டு சொரக்காவே நிறைய தண்ணி விடும். இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. வெந்ததும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட அப்படியே சேர்த்துக்கோங்க. அதையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா கலந்து விட்டு அப்படியே மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் நல்ல டேஸ்ட்டான சொரக்காய் எறா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி எந்த குழம்பும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.